கடைகளில் எப்போ இந்த சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் பார்த்தாலும் வாங்கி வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா மாசத்துல ஒரு முறையாவது நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த சுண்டக்காய் தொகையல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க. அடிக்கணமான பாத்திரமா எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில செய்யுங்க இந்த தொகையில, அப்பதான் நல்லா இருக்கும். 2 கைப்பிடி அளவு பச்சை சுண்டக்காய் நல்லா கழுவிட்டு 1-2 தட்டி வச்சிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையை இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்து மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து இதையும் நல்லா பொன்னிறமான வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காரமாக செய்யுங்க. அப்போதான் இந்த துவையல் கசப்பு இல்லாமல் இருக்கும். 10 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்தரலாம். 5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை போட்டு 1 கைப்பிடி அளவு துருவன தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இது மாதிரி குறகுறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கசப்பே இல்லாம காரசாரமா புளிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளை சாப்பாட்டுல பிசைஞ்சு சாப்பிடலாம், ரசத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த சுண்டக்காய் தொகையில கண்டிப்பா வாரத்துல ஒரு முறை இல்ல மாசத்துல ஒரு முறை எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும்.